வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, எழுத்தாளர் ஸ்டெல்லா ப்ரூஸ் அவர்கள் எழுதிய மாய நதிகள் கதையின் 5வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். மறுநாள் காலையில் எழுந்ததும் உலகநாதன் டாக்டரிடம் போய் உடம்பை சோதித்து பார்த்து கொண்டபோது அவருடைய இரத்த கொதிப்பு 200 தொட்டிருந்தது. மிரண்டு போனார் உலகநாதன். எந்த சமயத்திலும் அவருக்கு இரத்த கொதிப்பு இருந்ததில்லை. டாக்டர் உலகநாதனை எச்சரிக்கையாக இருக்க சொன்னார். மாத்திரைகள் நிறைய எழுதி கொடுத்தார். உப்பு இல்லாமல் சாப்பிட சொன்னார். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கண்டிப்பாக வர சொன்னார். உலகநாதனின் மனம் வேறு எதிலுமே ஈடுபடாமல் இரத்த கொதிப்பிலேயே அழுந்தி கிடந்தது. கல்யாண தேதி நெருங்கிக் கொண்டிருக்கும் இந்த நேரம் பார்த்தா இப்படி ஒரு இரத்த கொதிப்பு வந்து சேரும். இதற்கு பேசாமல் பெருமாள் உலகநாதனை வைகுண்டத்திற்கு கூட்டிக் கொண்டு போய்விடலாம். வாழ்ந்தால் பரமேஸ்வரியுடன் நல்லபடியாக வாழ வேண்டும். அவளுடன் இரத்த கொதிப்பு நோயாளியாக வாழ்வதற்கு வாழாமலேயே இருந்துவிட்டு போகலாம். ஏற்கனவே பரமேஸ்வரியை விட 30 வயசு ஜாஸ்தியானவர். இப்படி நோயாளியாக வேறு ஆகிவிட்டால் பரமேஸ்வரி மதிப்பாளா உலகநாதனை? மதிக்காவிட்டால் போச்சே, குடி முழுகி போய்விடுமே உலகநாதனுக்கு. உலகநாதன் ரொம்ப கோபத்துடன் பெருமாளுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்தார். இந்த உடம்பு விஷயத்தில் பெருமாள் அவருக்கு பெரிய கஷ்டம் எதையும் தந்துவிடக்கூடாது. மீறி தந்தார் என்றால் உலகநாதன் அவருடைய ஆயுசுக்கும் எந்த பெருமாள் கோயில் வாசல் படியிலும் காலை வைக்க மாட்டார். பெருமாள் எதற்கு வம்பென்று உலகநாதனின் மிரட்டலுக்கு பயந்து போனாரோ என்னவோ, அவரின் இரத்த கொதிப்பு 10 நாட்களில் 150க்கு வந்துவிட்டது. இது போதும் உலகநாதனுக்கு. கண்ணீர் மல்க பெருமாளை சேவித்துவிட்டு கல்யாண வேலைகளில் ஜரூராக இறங்கிவிட்டார். இன்னும் கொஞ்ச நாளைக்குத்தான் வீட்டில் அவரின் சமையல். பரமேஸ்வரியின் விதவிதமான சமையலின் வாசனை பெத்தையாவின் வீடு வரைக்கும் சுழன்று சுழன்று அடிக்கப் போகிறது. அந்த வாசனையை நோக்கி நாக்கை சப்பு கொட்டியவாறு உலகநாதன் என்ற ஆணாதிக்க மனப்பான்மை கொஞ்சம் ஜாஸ்தியாகவே கொண்ட நிலப்பிரபு மனசால் வேகமாக நடந்து கொண்டிருந்தார். ஆனாலும் என்ன, புது டெல்லியில் இருந்து பல மணி நேரம் தாமதமாக தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் சென்னை வந்து சேர்வது போலத்தான் இருந்தது. உலகநாதனின் கல்யாண நாள் வந்து சேர்ந்ததும் ஒரு வழியாக தேர்தல் நாளும் வந்தது. உலகநாதனின் கல்யாணமும் வந்தது. முதலில் அரசியல் கட்சியின் பேரணி ஒன்றுக்கு லாரிகளில் தொண்டர்களை அழைத்து போவது போலத்தான் சுற்று வட்டார ஜனங்கள் எல்லோரையும் பேருந்துகளில் இலஞ்சைக்கு அழைத்து போக உலகநாதன் திட்டம் போட்டிருந்தார். பிறகுதான் முழித்து கொண்டு விட்டார். கூட்டத்தின் மொத்த பார்வையும் கட்டாயம் பரமேஸ்வரியின் மேல் இருக்கும். ஒரு கண் போல இன்னொரு கண் இருக்காது. திருஷ்டி பட்டாலும் பட்டுவிடும். எதற்கு வீண் வம்பு? ரொம்ப சொந்தக்காரர்களாக 7-8 பேர், வேண்டிய 3-4 சேக்காளிகள், அதற்கு மேல் இருக்கவே இருக்கிறார்கள். மகள்கள், மகன்கள், பேரன் பேத்திகள், இத்தனை பேர்தான் கல்யாணத்திற்கு. போனால் போகட்டும் என்ற காந்திமதியின் அம்மா பெயருக்கு ஒரே ஒரு அழைப்பிதழை அனுப்பி வைத்தார். யாரும் வரப்போவது இல்லை என்று தெரிந்தும் அனுப்பி வைத்தார். எதிர்பார்த்த மாதிரி யாரும் வரவில்லை. எலெக்ஷனில் ஓட்டு போட அவர்கள் எல்லோரும் கர்ம சிரத்தையாக போய்விட்டதாக கேள்வி. என்னென்னவோ உணர்வு பேதங்களும் விரிசல்களும் இருந்தாலும் உலகநாதனின் மகள்கள் இருவரும் குடும்பத்துடன் 2 நாட்களுக்கு முன்பாகவே செந்துறை வந்து சேர்ந்து விட்டார்கள். வரவே முடியாதென்று ஆரம்பத்தில் ஆட்டம் காட்டிய குற்றால செல்வன் முதல் ஆளாக கிளம்பி வந்து விட்டான். வராமல் இருந்து அது ரொம்பவும் பெரிய விஷயமாகிவிட்டால் ஆபத்து. உலகநாதன் ஒரு மாதிரியான ஆசாமி. செல்வராணிக்கு கொடுக்க இருக்கிற சின்ன பங்கையும் கொடுக்காமல் இருந்துவிட்டால் உள்ளதும் போச்சில நொள்ளக்கண்ணா என்ற கதையாகிவிடும். அதற்கும் மேல் குற்றால செல்வனுக்கு புது மாமியாராக வரப்போகிற 25 வயசான பரமேஸ்வரியை பார்த்தே ஆக வேண்டும். உலகநாதனின் மகள்கள் செந்துறை வந்து சேர்ந்து விட்டார்களே தவிர அவர்கள் பிறந்து வளர்ந்த அந்த வீட்டில் இயல்பாக இருக்க முடியவில்லை அவர்களால்.
இயல்பாக இருப்பது போல உலகநாதனிடம் நடித்தார்கள். அவர்களிடம் இயல்பாக இருப்பது போல உலகநாதனும் நடித்தார். ஆனால் இது மட்டும் உண்மை. அவர்கள் யாருக்குமே சரியாக நடிக்கத் தெரியவில்லை. பெரியவர்களின் இந்த நடிப்பின் மத்தியில் டெல்லி மகள் கலைச்செல்வியின் மகன் தாத்தா உலகநாதனிடம் ஞாபகமாக கேட்டு வைத்தான். இரண்டாம் கல்யாணம் செய்து கொள்ள முடிவு செய்ததும் உலகநாதன் கலைச்செல்விக்கு போன் செய்து பேசிய போது அவளின் மகனிடம் அவனுக்கு சீக்கிரமே ஒரு சின்ன பாட்டி வரப்போவதாக ஆசையாய் சொல்லி வைத்திருந்தார். ஊரில் இருந்து வந்ததும் ஞாபகமாக பேரன், எங்க தாத்தா சின்ன பாட்டி என்று கேட்டுவிட்டான். உலகநாதன் இதில் ரொம்பத்தான் மனசு கரைந்து போனார். பரமேஸ்வரியின் கழுத்தில் தாலியை கட்டி அடுத்த நிமிஷமே பேரனை பக்கத்தில் கூப்பிட்டு, பாரு இதான் உன் சின்ன பாட்டி என்று சொல்லி பரமேஸ்வரியை காட்டினார். பேரன் பரமேஸ்வரியை சில நிமிடங்கள் உற்று பார்த்தான். பின் உலகநாதனிடம், போங்க தாத்தா, பொய் சொல்றீங்க நீங்க. இது சின்ன பாட்டி இல்ல, சின்ன அக்கா என்று பெரிய குரலில் சொல்லிவிட்டு அம்மாவிடம் ஓடிப் போய்விட்டான். அவன் சொன்னதைக் கேட்டு பரமேஸ்வரியின் உதடுகளில் மெல்லிய புன்னகை ஓடியது. உலகநாதனுக்கு இந்த முதல் புன்னகை அவ்வளவாக பிடிக்கவில்லை. பேரன் அவருடைய மானத்தை போட்டு வாங்கிவிட்டானே. பேரன் சொன்னது எல்லோருடைய காதுகளிலும் விழுந்தது. ஆனால் காதில் விழாதவர்கள் போல முகத்தை காட்ட பார்த்தார்கள். உலகநாதன் தன்னுடைய மேட்டு விழியால் சுற்றிலும் ஒரு நோட்டம் விட்டார். எல்லோரும் பரமேஸ்வரியை ஆச்சரியத்தோடு பார்த்து கொண்டிருந்தார்கள். ஒரு சிலர் அனுதாபத்தோடு பார்த்து கொண்டிருந்தார்கள். குற்றால செல்வன் மட்டும்தான் பரமேஸ்வரியை ஒரு விதமான திகைப்போடு பார்த்து கொண்டிருந்தான். கிழ மாமனாருக்கு இப்படி ஒரு அழகான பெண்டாட்டியா என்ற மலைப்பு கொஞ்ச நஞ்சமில்லை அவனுக்கு. உலகநாதனின் மேல் அவனுக்கு பொறாமை உணர்வு வந்ததென்று சொன்னால் நிறைய பேரால் நம்ப முடியாதுதான். இருந்தாலும் நிஜம் அது. ஆகையால் குற்றால செல்வனுக்கு பம்பாய்க்கு ரயில் எப்போதடா ஏறுவோம் என்றிருந்தது. மாமனார் வீட்டில் இருப்பது போல இல்லை, யாருடைய வீட்டிலோ இருப்பது போல இருந்தது. அதே போல மகள்கள் எப்போது ஊரில் இருந்து வந்தாலும் அவர்கள் ஊர் திரும்ப வேண்டிய நாள் வரும்போது மகள்கள் இன்னும் சில நாட்கள் கழித்து போக மாட்டார்களா என்று ஆதங்கமாக இருக்கும் உலகநாதனுக்கு இப்போது அவருடைய மனநிலை அதற்கு தலைகீழ். மகள்கள் உடனே ரயில் ஏறினால் தேவலை என்றிருந்தது. மகள், மருமகன், பேரன், பேத்தி என்ற சூழ்நிலையில் அவரால் பரமேஸ்வரியுடன் குடித்தனத்தை ஆரம்பிக்க கொஞ்சம் வெட்கமாக இருந்தது. புது பெண்டாட்டி கையே சுற்றி கொண்டிருக்கிறார் என்று குடும்பத்தினர் யாரும் நினைத்துவிடக் கூடாது என்பதற்காக மகள்கள் இருந்த நாட்களில் உலகநாதன் பரமேஸ்வரி இருந்த பக்கம் கூட அதிகம் பார்க்காமல் இருந்தார். அதற்கு ஏற்ற மாதிரி பரமேஸ்வரியின் இயற்கையும் சாதகமாக இருந்தது. இன்னும் 4 அல்லது 5 நாட்கள் கழித்துத்தான் தூர கல்யாணம் நடந்தாக வேண்டும் அவளுக்கு. அதென்னவோ கல்யாணத்தன்று சாயந்தரமாகிவிட்டது. போச்சில என்றெல்லாம் இருக்கவில்லை உலகநாதனுக்கு. பரவாயில்லை, கொஞ்சம் தள்ளியே ஆரம்பிக்கலாம் என்றிருந்தது அவருக்கு. மனசிற்குள் இதற்கு ஒரு காரணம் இருந்தது. பாலுறவு விஷயத்தில் உலகநாதனுக்கு பரமேஸ்வரியிடம் கொஞ்சம் தயக்கமும் பயமும் இருந்தன. இந்த உணர்ச்சிகளை யாருமே உணர்ந்து கொண்டு விடாதபடி உலகநாதன் ரொம்ப உஷாராக இருந்தார். ஆனால் கல்யாணத்தை நிச்சயம் செய்து கொண்ட போதெல்லாம் இந்த உணர்வுகள் அவருக்குள் இல்லை. ஆனால் பரமேஸ்வரியின் வயசு தெரிந்ததுமே பெத்தையா வம்பு பேசுவதற்காக வீடு கட்டி உட்கார்ந்திருந்த ஒரு செத்த சவத்திடம் போய் ரொம்ப நக்கலாக கேட்ட கேள்வி இது. இப்படி ஒரு சின்ன வயசு பொம்பளை பிள்ளைய போய் கட்டிக்க போறானே, அவளை அந்த விஷயத்துல உலகநாதன் சமாளிச்சிருவானாமா? இது அங்கே இங்கே என்று விழுந்து உலகநாதனுடைய காதிலும் வந்து விழுந்தது. பெத்தையாவை கூப்பிட்டு, அப்படி சொன்னீங்களாமே என்று கேட்டுவிட உலகநாதன் 2 படி இறங்கியே விட்டார். பிறகுதான் கஷ்டப்பட்டு தன்னை கட்டுப்படுத்தி கொண்டார். கேட்டால்தான் அப்படி சொல்லவே இல்லை என்று பெத்தையா பெருமாள் கோயில் வாசலிலேயே துண்டை போட்டு தாண்டி சத்தியம் பண்ணுவார். எதற்கு சவங்களிடம் போய் வீண் வம்பை விலைக்கு வாங்கி கொண்டு? அதனால் உலகநாதன் காதில் விழாத மாதிரி இருந்து விட்டார். ஆனால் அவருடைய மனசிற்குள் பெத்தையாவின் நக்கல் கேள்வி கேட்டுக்கொண்டே இருந்தது.
அதற்காக உலகநாதன் ஒரே அடியாக பயந்து போனார் என்று சொல்ல முடியாது. ஆம்பிளை சிங்கம் அவர். ஆனால் என்ன, கொஞ்சம் வயதாகிவிட்ட சிங்கம். இளம் புலியின் பாய்ச்சலில் இருக்கும் அசாத்திய வீரம் கொஞ்சம் வயதாகிவிட்ட சிங்கத்திடம் இருக்க முடியுமா? இருப்பது கொஞ்சம் சாத்தியம் இல்லைதான். அதனால் தான் உலகநாதனிடம் கொஞ்சமாக தயக்கமும் கொஞ்சமாக பயமும். எல்லாம் நல்லபடியாய் ஆயிற்று. பரமேஸ்வரியின் தூர கல்யாணத்தின் கடைசி நாளில் உலகநாதனின் மகள்கள் அவரவர் ஊர்களுக்கு கிளம்பிவிட்டார்கள். அவர்களை ரயிலேற்றிவிட ரொம்ப உற்சாகமாக கிளம்பிவிட்டார் உலகநாதன். நீயும் வா பரமேஸ்வரி, திண்ணவேலி போய் பிள்ளைங்களை ரயில் ஏத்தி அனுப்பிட்டு வந்துடலாம் என்ற ஆசையுடன் புது மனைவியை கூப்பிட்டார். ஊரே பார்க்கும்படி அழகான பெண்டாட்டியுடன் பெருமையுடன் நடந்து போகத்தானே காத்து கொண்டிருக்கிறார். விட்டு விடுவாரா கிடைத்த முதல் சந்தர்ப்பத்தை? பரமேஸ்வரிக்கு கிளம்புவதற்கு சந்தோஷமாக இருந்தது. அவளின் வறண்ட சில உணர்வுகளில் குளிர்ந்த வாய்க்கால் நீர் பாய்ந்த மாதிரி இருந்தது. வறுமை இறுக்கிய குடும்பத்திற்குள் அடைபட்டு போயிருந்த அவளுடைய மனநிலையில் புதிய சிறகுகள் சிறகடித்தன. துள்ளி குதித்த பரமேஸ்வரிக்குள் ஒரு புள்ளிமான் அந்த நிமிடமே காதுகளை நிமிர்த்து அழகுடன் எழுந்து நின்றது. அதே போல 6 வருடங்கள் ஒற்றையாக திரிந்த உலகநாதனுக்குள்ளும் மீண்டும் மனைவியுடன் வெளி உலகை சந்திக்க புறப்படும் காளை திம் என்ற தலையை குலுக்கிவிட்டு கொண்டது. தனிப்பட்ட பரிசாக செல்வராணி பம்பாயில் இருந்து வாங்கி வந்து கொடுத்திருந்த விலை உயர்ந்த அரை டஜன் கார்டன் சேலைகளில் குருத்து ஓலை கலரில் இருந்ததை எடுத்து கட்டி கொண்டு கிளம்பிய போது பரமேஸ்வரிக்கு ரொம்ப இதமாக இருந்தது. இந்த மாதிரியான ரம்யமான மிருதுவான சேலைகளுக்காக எத்தனை காலம் அவளின் மனசு காத்து கிடந்தது. திருநெல்வேலி ஜங்ஷனில் உலகநாதன் கைகளை பின்னால் கட்டிக்கொண்டு பெருமையுடன் நின்று கொண்டிருக்க பரமேஸ்வரி அடக்கமாக நின்று கொண்டிருந்தாள். இப்படியெல்லாம் இதற்கு முன் யாரையும் வழி அனுப்ப வந்திராத அவளுக்குள் பொங்கி போயிருந்த பரவசம் மட்டும் அவளின் கண்களில் பளிச்சென தெரிந்தது. அழகிய இளம் மனைவியை மணந்து கொண்டிருக்கும் பெருமையில் நின்று கொண்டிருக்கும் உலகநாதனுக்கு போவோரும் வருவோரும் பரமேஸ்வரியை சற்று கவனித்து பார்த்துவிட்டு போனது வேறு கொம்பை சீவி விட்டாற் போல இருந்தது. இவளின் புருஷன் நான் தான் என்ற எல்லோரிடமும் வாய் திறந்து பீற்றிக் கொள்ள வேண்டும் போல இருந்தது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் திருநெல்வேலி ஸ்டேஷனில் உலகநாதனை எரிச்சல் படுத்துகிற மாதிரியான சம்பவமும் நடந்து தொலைத்து விட்டது. பரமேஸ்வரியை நடுத்தர வயதான ஆண்களோ அல்லது வயசான ஆண்களோ கவனித்து பார்த்ததில் உலகநாதனின் மனசில் பெருமைதான் ஏற்பட்டதே ஒழிய வேறு பாதிப்பு எதுவும் இல்லை. அதே சமயம் சின்ன வயசு பையன்கள் பரமேஸ்வரியை கொஞ்சம் உற்று பார்த்தால் கூட அந்த பார்வை அவரை கொஞ்சம் நெளிய வைத்தது. மகள்கள் சென்ற ரயில் கிளம்பி போன பிறகு ஸ்டேஷனில் இருந்த புத்தக கடையில் பரமேஸ்வரி சில வார பத்திரிகைகளும் கதை புத்தகங்களும் வாங்கிக் கொள்ள ஆசைப்பட்டாள். உலகநாதன் சரி வாங்கிக்கொள் என்றார். பரமேஸ்வரி அவற்றை வாங்குவதற்காக சில நிமிடங்கள் புத்தக கடையில் நின்று கொண்டிருந்த போது 2 இளைஞர்கள் உலகநாதனை மிக லகுவாக பார்வையில் இருந்து தவிர்த்துவிட்டு புத்தகம் வாங்கும் சாக்கில் பரமேஸ்வரியை ஜாலியாக சைட் அடித்து கொண்டிருந்தார்கள். அவளுடைய கவனத்தை பெற வேண்டும் என்றே உரத்த குரலில் ஜோக் அடித்து சிரித்து கொண்டிருந்தார்கள். கடுப்பாகிவிட்டார் உலகநாதன். புத்தக கடையில் அவர் நின்றதை பரமேஸ்வரிக்காக. இதற்கு முன் மழைக்காக கூட உலகநாதன் புத்தக கடையில் ஒதுங்கியவர் இல்லை. என்று மனைவிக்காக ஒதுங்கினார். ஒதுங்கியவரின் மனைவியையே பயல்கள் நோட்டம் விடுகிறார்கள். போங்கல என்று பயல்களையா விரட்ட முடியும்? சீக்கிரம் வாங்கி முடி, நேரமாகுது என்ற பரமேஸ்வரியை அவசரப்படுத்தினார். புத்தகங்களுடன் கிளம்பிய மனைவியுடன் ஸ்டேஷனை விட்டு வெளியேறியதும் நல்ல ஹோட்டலுக்கு அழைத்து போய் ஆற அமர உட்கார்ந்து சாப்பிட வேண்டும் என்றுதான் உலகநாதன் திட்டமிட்டிருந்தார். ஆனால் புத்தக கடையில் பரமேஸ்வரியை சைட் அடித்த இளைஞர்கள் ஸ்டேஷனுக்கு வெளியிலும் பின் தொடர்ந்து வந்ததை பார்த்ததும் எரிச்சலாகிவிட்டது அவருக்கு. ஹோட்டலுக்கு போகிற எண்ணத்தை மாற்றிவிட்டார். வா வா ஊருக்கே போயிரலாம் என்று சொல்லி பஸ் ஸ்டாண்டை நோக்கி நடக்கத் தொடங்கினார். ஹோட்டலுக்கு போகலாம் என்று உலகநாதன் முதலிலேயே அவளிடம் ரகசியமாக சொல்லி வைத்திருந்தார். அதற்குள் அவருக்கு என்ன ஆயிற்று என்று பரமேஸ்வரிக்கு தெரியவில்லை.
ஆ, சீக்கிரமா நட பரமேஸ்வரி. ஆமை வேகத்துல நடந்தா எப்படி? என்று மேலும் அவளை அவசரப்படுத்தியதும் தான் ஏதோ காரணம் இருப்பது அவளுடைய உணர்வில் பட்டது. முதல் தடவையாக பணம் கொடுத்து புத்தகங்கள் வாங்கியிருக்கும் சந்தோஷத்தை சற்று கலைத்துவிட்டு பரமேஸ்வரி பார்வையை சுற்றிலும் சுழல விட்ட போது 2 இளைஞர்கள் அவளை பின்தொடர்வதை தெரிந்து கொள்ள முடிந்தது. அவளுடைய கவனத்தை பெற்றுவிட்ட உற்சாகம் இளைஞர்களின் முகங்களில் பளிச்சிட்டதை உலகநாதன் அவருடைய 2 கண்களாலும் பார்த்தார். பராக்கு பார்க்காம பாதையை பார்த்து நட தாயி, வண்டியும் காருமா வருது. உலகநாதன் கொஞ்சம் கடுமையுடன் சொல்லி பரமேஸ்வரியின் கவனத்தை திருப்ப பார்த்ததில் அவரின் உள் மனம் தெரிந்து அவள் நேர் பார்வை பார்த்தபடி அவருடன் வேகமாக நடந்தாள். பஸ் ஸ்டாண்டை அடைந்த பிறகு உலகநாதன் எதேச்சையாக திரும்பி பார்ப்பது போல பார்த்தார். இளைஞர்கள் இல்லை. அப்பாடா என்றிருந்தது. பஸ்ஸில் ஏறி உட்கார்ந்த பிறகு கூட எங்கேயாவது அந்த இளைஞர்கள் தென்படுகிறார்களா என்று உலகநாதன் ஒரு காக்கா பார்வை பார்த்து கொண்டுதான் இருந்தார். இந்த நிமிஷம் அவருடைய மனநிலை இது. இளைஞன் எவனும் பரமேஸ்வரியை உற்று பார்க்கக்கூடாது. அதே மாதிரி பரமேஸ்வரியும் எந்த இளைஞனையும் நிமிர்ந்து பார்க்கக்கூடாது. இந்த இரண்டாவது விஷயம் நடக்கிற கதையோ நடக்காத கதையோ, முதலாவது விஷயம் இருக்கிறதே, நடக்கிற கதையா அது? கல்யாணம் முடிஞ்சாச்சு. இனி பரமேஸ்வரியை கூட்டிக் கொண்டு ஊர் ஊராக கிளம்பி போய் சுற்றி பார்த்துவிட்டு வர வேண்டும் என்பதுதான் உலகநாதனின் திட்டம். பரமேஸ்வரிக்கா? கேட்கவே வேண்டாம். எங்கேயாவது ஊர் ஊராக போய்க்கொண்டே இருக்க வேண்டும். அவருக்கு முதலில் எங்கே போகலாம் என்று உலகநாதன் கேட்டதும் குற்றாலம் என்றாள். இத்தனைக்கும் அவளின் கல்யாணம் நடந்ததே குற்றாலத்துக்கு பக்கத்து ஊரான இலஞ்சையில்தான். அப்போதே பொங்குமாங்கடலில் பெரிய அருவி அகலமான வெண்மையில் விழுந்து கொண்டிருப்பதைக் கண்டு ஓடிப்போய் அதை கட்டிப்பிடித்து கொள்ள வேண்டும் போல இருந்தது பரமேஸ்வரிக்கு. ஆனால் அவள் பரபரத்த அளவிற்கு உலகநாதன் குற்றாலத்திற்காக பரபரக்கவில்லை. காரணம் குற்றாலத்தில் அத்தனை ஆர்வம் அவருக்கு கிடையாது என்பது அல்ல. அவர் பார்க்காத அனுபவிக்காத குற்றாலமா என்ற இருமாப்பும் செருக்கும் தான் காரணம். காந்திமதி இருந்தவரை வருஷா வருஷம் ஜூன் மாதம் குற்றாலம் போகாமல் இருந்ததில்லை உலகநாதன். கண் இரண்டும் சிவந்து போகிற வரை அருவியில் நின்றுவிட்டு காந்திமதி சமைத்து போடுகிற அறுசுவை சாப்பாட்டை நிமிர நிமிர சாப்பிட்டு விட்டு உறங்கி தள்ள குற்றாலத்தை போல ஒரு இடம் இந்தியாவிலேயே கிடையாது என்பது உலகநாதனின் அபிப்பிராயம். ஆனால் என்ன, செந்துறை சமையல் கடையை காந்திமதி குற்றாலத்திலும் போய் விரித்தாக வேண்டும். ஏதோ போன இடத்தில் எளிமையாக சாப்பிட்டு விட்டு கிடப்போம் என்று இருக்க மாட்டார் உலகநாதன். அவியல், மசியல், புளிசேரி, பிரதமன் என எந்த ஐற்றத்தையும் குறைக்காமல் வக்கணையாக சாப்பிட்டு ஏப்பம் விட்டாக வேண்டும் அவருக்கு. இதெல்லாம் தெரியாமல் பரமேஸ்வரி அவள் பாட்டுக்கு குற்றாலம் போகலாம் என்று சொல்லிவிட்டாள். ஆனால் குற்றாலம் கிளம்புவதற்கு முன்பே சமையல் விஷயத்தில் பரமேஸ்வரி ஒரு பெரிய சைபர் என்பது தெரிந்தது. உலகநாதன் திகைத்து போனார். திகைத்து, அவியல் பீர்க்கங்காய் கூட்டு செய்ய என்றார். அதெல்லாம் தெரியாதே எனக்கு சமைக்க என்றாள் பரமேஸ்வரி பரிதாபமாக. உடனே உலகநாதனின் மேட்டு விழிகள் கோழி முட்டை போல விரிந்து விட்டன. எப்படி எப்படி சமைக்க தெரியாதா? விதவிதமா சமைக்க தெரியாது. என்னதான் சமைப்ப? ஒரு சாம்பாரோ ரசமோ வச்சு சோறு வடிச்சிருவேன். கறி எதுவும் செய்ய தெரியாதா? உருளைக்கிழங்கு கறி செஞ்சிருவேன். தக்காளி சட்னி வைக்க தெரியும். கருணக்கிழங்கு மசியல் தெரியாது. பருப்பு உருண்டை குழம்பு கேள்விப்பட்டது கூட இல்ல. கொத்தவரங்காய் பருப்புசிலி. இதற்கு பதில் பரமேஸ்வரி கள்ளம் கபடமில்லாமல் சிரித்த சிரிப்பில் இருந்தது. பரமேஸ்வரியை பக்கத்தில் உட்கார வைத்து என்ன ஏதுவென்று உலகநாதன் விசாரித்து பார்த்தபோதுதான் சங்கதி தெரிய வந்தது. அவள் பிறந்த வீட்டில் சமையல் என்பது மத்தியானம் ஒரே ஒரு வேளை சோறு வடிப்பதுதான். ரசம் கூட என்றைக்காவதுதான். சாம்பாரோ அல்லது குழம்போ ஆடிக்கோ அமாவாசைக்கோ ஒரு தடவைதான். எதிர்த்த வீட்டு ஆட்சியிடம் துட்டு கொடுத்து வாங்கிய மோரை விட்டு பிசைஞ்சு சோற்றை உருட்டி உருட்டி வாயில் போட்டுக் கொள்வதோடு சரி. தொட்டுக்கொள்ள காணப்பருப்பு துவையில் இருந்தாலும் இருக்கும், இல்லாவிட்டாலும் இல்லை.
ராத்திரிக்கும் மத்தியானம் வடித்த அதே சோறுதான். அதில் தண்ணீர் கொட்டி வைத்து விட்டால் மறுநாள் காலையில் சாப்பிட அதுவே பழையதாகிவிடும். கேட்கவே உலகநாதனுக்கு வெட்கக்கேடாக இருந்தது. சாப்பாட்டுக்கு லாட்டரி அடித்த ஒரு குடும்பத்தில் பெண் எடுத்திருக்கிறார். சீவலப்பேரி மாமியார் வீட்டில் பாலும் பாதாம் பருப்பும் ஆறு போல ஓடும். சாப்பாட்டு விஷயத்தில் சீவலப்பேரி சீவலப்பேரிதான். உடனே உலகநாதன் பரமேஸ்வரிக்கு பரீட்சை ஒன்று வைத்தார். அவளுக்கு தெரிந்த சாம்பாரை வைத்து காட்ட சொன்னார். பரீட்சை எழுதுகிற மாணவி போல பாவம் பரமேஸ்வரியும் கத்திரிக்காய் சாம்பார் வைத்து காட்டினாள். உலகநாதன் வலது கை ஆட்காட்டி விரலை சாம்பாருக்குள் முக்கி பார்த்த பின் கேட்டார், சாம்பாரா ரசமா இது? சாம்பார் தான். விரல்ல கொஞ்சம் கூட ஒட்டவே மாட்டேங்குதே, அதனால ரசம்னு நினைச்சிட்டேன். பரமேஸ்வரி விசித்திரமான உணர்வில் நின்றாள். சாம்பார்னா திக்கா கரைச்ச சந்தனங்கணக்கா ஒட்டணும் கையெல்லாம். காந்திமதி இதே கத்திரிக்காய் சாம்பார் வச்சா கொதிக்கிற போதே 8வது வீட்டில் சொல்லிடுவாக நம்ம வீட்டில் சாம்பார்னு. பரமேஸ்வரி மௌனமாக நின்றாள். நீ இப்படியெல்லாம் சமையல் செஞ்சா தோதுபடாது தாயி. போனா போகுதுன்னு 2-3 மாசத்துக்கு நல்ல சமையல்காரனா பார்த்து ஏற்பாடு பண்ற. அவங்கிட்டயே நீ எல்லா சமையலையும் ஒன்று விடாம நல்லா கேட்டு தெரிஞ்சுக்க. பரமேஸ்வரி தலையை ஆட்டினாள். சமையல்காரனை ஏற்பாடு செய்யறதுக்கு முந்தி உன் ஆசைப்படி நாம குற்றாலம் போயிட்டு வந்துடலாம். இந்த தடவை மட்டும் குற்றாலத்துல ஹோட்டல்ல சாப்பிடுவோம். குற்றாலத்துல அடுத்த வருஷம் உன் சமையல்தான். பரமேஸ்வரி அதற்கும் தலையை ஆட்டி வைத்தாள். மறுநாள் காலை 10 மணிக்கு உலகநாதனும் பரமேஸ்வரியும் குற்றாலத்தில் இருந்தார்கள். வழக்கம் இது. குற்றாலத்தில் இருக்கும்போது உலகநாதனுக்கு புது கம்பீரம் வந்துவிடும். சீசனுக்கு அவர் குடும்பத்தோடு குற்றாலம் வந்திருக்கிறாராம். ஆனால் என்ன, இந்த வருஷம் குற்றாலம் போய் சேர்ந்து 5 அருவியில் ஒரு குளியல் போட்டு தலையை துவட்டிய கொஞ்ச நேரத்தில் உலகநாதனின் கம்பீரம் தலை கீழாக குடை சாய்ந்து விட்டது. 3/4 மணி நேரத்திற்கு மேலாக அருவிக்குள் திளைத்துவிட்டு வந்தபோது பரமேஸ்வரி நனைந்த சித்திரம் போல தெரிந்தாள். 3-4 இளைஞர்கள் பிரமிப்புடன் நின்று அவளை கவனிக்கலானார்கள். உடனே உலகநாதன் உஷாராகிவிட்டார். நகர்ந்து நின்று இளைஞர்கள் பரமேஸ்வரியை பார்க்க இயலாதபடி மறைத்து கொண்டார். இளைஞர்களும் அதற்கு ஏற்ற மாதிரி நகர்ந்து பரமேஸ்வரியை கண்டு களிப்பதை தொடர்ந்தார்கள். உலகநாதன் மறுபடியும் ஒரு நகர்வு கொடுத்து பரமேஸ்வரியை மறைத்து நின்றார். இளைஞர்கள் மட்டும் சளைத்தவர்களோ, அவர்களும் அதற்கு ஏற்ற மாதிரி நகர்வு கொடுத்தார்கள். சில நிமிடங்களுக்கு இது ஒருவித சதுரங்க ஆட்டம் போல இருந்ததில் இளைஞர்களில் ஒருத்தன் கடுப்பாகிவிட்டான். இந்த பெருசு பாரு, நந்தி ஆட்டம் குறுக்க குறுக்க வந்து நின்னுகிட்டு சைட் அடிக்க விட மாட்டேங்குது என்று கொஞ்சம் சப்தமாகவே சொல்லிவிட்டான். கொதித்து போய்விட்டார் உலகநாதன். உடம்பெல்லாம் பட படத்தது அவருக்கு. பாய்ந்து இளைஞனை உதை பின்னலாமா என்று துடித்தார். ஆனாலும் அந்த சூழலை மொத்தமாக எப்படி எதிர்நோக்கி கையாள்வதென்றும் தெரியாமல் வெறுமே மனசால் பதைக்கத்தான் முடிந்தது அவரால். ஆனால் உலகநாதனின் மனக்கடுமையை அவருடைய முகத்தில் பார்த்துவிட்ட இளைஞர்கள் பின் வாங்கி நடந்து விட்டார்கள். பரமேஸ்வரி தலை குனிந்து உலகநாதனின் பக்கத்தில் நின்று கொண்டிருந்தாள். உலகநாதன் நீண்ட நேரத்திற்கு இயல்பாக பேச முடியாமல் தவிப்புடனேயே இருந்தார். எந்த காட்டு பயலோ பெருசு என்று அவரை சொல்லிவிட்டது. 1000 காக்கை அவருடைய தலைமேல் எச்சமிட்டு விட்டார் போல இருந்தது. அந்த அவமான எச்சத்தை அவரால் துடைத்து போடவே முடியவில்லை. மறுபடியும் ஒரு அவமானம் உலகநாதனுக்கு நடக்கவில்லை. ஆனால் 5 அருவியிலோ பெரிய அருவியிலோ அல்லது புலி அருவியிலோ பரமேஸ்வரியை ஏதாவது ஒரு இளைஞர் கூட்டம் சைட் அடிப்பதும் பின் தொடர்வதும் நடக்கவே செய்தது. இதில் உலகநாதன் ஒரு மாதிரி சிதறுண்டு போனார். எந்த இளைஞர் கும்பலுக்கும் பரமேஸ்வரியின் கணவராக தெரியவே இல்லை அவர். இங்கேதான் அழகான பரமேஸ்வரியின் கணவன் என்று அவருடைய பெருமைகள் உடைந்து சிதறின. அவருடைய கோபம் பூராவும் இளைஞர் வர்க்கத்தின் மேலே ஈட்டி முனையாக பாய திரண்டு நின்றது. காந்திமதியுடன் இதே குற்றாலத்திற்கு எத்தனையோ தடவை வந்திருக்கிறார். ஒருத்தன் காந்திமதியை சைட் அடித்திருப்பானா? எல்லா பாடும் இப்போதுதான். உலகநாதன் பரமேஸ்வரியின் அழகை முதல் முறையாக கேள்விக்குறியுடன் பார்த்தார். 10 நாட்கள் குற்றாலத்தில் இருக்கலாம் என்று சொல்லி
பரமேஸ்வரியை அழைத்து வந்தவர் 4ஆம் நாளே மூட்டையை கட்ட சொன்னதில் பரமேஸ்வரியின் மனசு லேசாக காயப்பட்டது. அதை புரிந்து கொள்ளாத உலகநாதன், "பரமேஸ்வரி, உன்னை இனிமே குற்றாலத்துக்கு கூட்டிட்டு வரமாட்ட" என்று வேறு ஒருவித துவேஷத்துடன் சொன்னபோது அவளுக்கு ரொம்பவும் அவமானமாக இருந்தது. திருநெல்வேலி போகிற பஸ்ஸில் ஏறி உட்கார்வதற்குள் உலகநாதனின் துவேஷம் மேலும் பல மடங்கு எகிறும்படி நேர்ந்துவிட்டது. அவரை பெருசு என்று கிண்டல் பண்ணின இளைஞன் குற்றாலம் பஸ் ஸ்டாண்டில் தனியாக நின்று சிகரெட் புகைத்து கொண்டிருந்தான். பார்த்ததுமே உலகநாதனுக்கு அவனை அடையாளம் தெரிந்துவிட்டது. உலகநாதனுக்குள் ஒரு ரௌத்ர அலை பொங்கி எழுந்தது. தனது அந்தஸ்து என்ற பிரக்ஞை உச்சந்தலையில் பாய்ந்தது. செந்துரையாக இருந்திருந்தால் இந்நேரம் இந்த பயலை தீ வைத்தே எரித்து சாம்பலாக்கி இருப்பார். சாம்பலை இதே குற்றால அருவிக்கே எடுத்து வந்து கரைத்திருப்பார். இது குற்றாலம். இங்கே அவன் மேல் கை வைத்தால் நாறி போய்விடும் அவருடைய நிலைமை. அதனால் அந்த இடத்தில் மீசையை முறுக்கு காட்டினதற்கு மேல் உலகநாதனால் எதுவும் பண்ண முடியவில்லை. செந்துரை போய் சேர்கிற வரை உலகநாதனுக்கும் பரமேஸ்வரிக்கும் இடையே பேச்சு இல்லாமல் நிசப்தம்தான் கனமாக கவிந்திருந்தது. அந்த நிசப்தம் மிக பெரிய விரிசலுக்கான ஆரம்ப புள்ளி என்றுதான் சொல்ல வேண்டும். அடுத்த புள்ளி விழவும் ரொம்ப நாள் ஆகவில்லை. குற்றாலத்தில் இருந்து திரும்பிய 6வது நாளே இன்னும் கடுமையாகவும் ஆழமாகவும் தெரித்து விட்டதை யாருடைய தலையெழுத்து என்று சொல்ல பெருமாள் தான் சொல்ல வேண்டும். ஆனால் சான கஷ்டம் என்றால் பெருமாள் வாயை திறந்து சொல்லவே மாட்டார். விதி இதுதான். நாங்குநேரி, நாங்குநேரி என்ற திருநெல்வேலி மாவட்டத்தில் ஊர் ஒன்று இருக்கிறது. அந்த ஊரில் உலகநாதனின் சொந்த அத்தை ஒருத்தி யமனுடைய வாயில் வருஷத்திற்கு 4 தடவை விழுந்து விழுந்து எழுந்து உட்கார்ந்து விடுவதை கிட்டத்தட்ட ஒரு வழக்கமாகவே வைத்திருந்தாள். அவளுக்கு என்ன வயசு அவளுக்கு என்ன வயசென்று நிஜமாக யாருக்கும் தெரியாது. அப்படி ஒரு பழுத்த பழம் அந்த அத்தை. உலகநாதனின் கல்யாண செய்தியை கேள்விப்பட்டு செந்துரைக்கு ஆள் அனுப்பி வைத்தாள். மண்டையை அவள் போடுவதற்கு முன் உலகநாதன் புது பெண்டாட்டியை கூட்டிக் கொண்டு ஒரு தடவை நாங்குநேரிக்கு வந்து அவளுடைய 2 கண்களிலும் பரமேஸ்வரியை காட்டிவிட வேண்டுமாம். பார்க்காமல் செத்து போனால் செத்த பிறகு அத்தையின் மனசு பேயாக அலையுமாம். உலகநாதனுக்கு அந்த அத்தையை கொஞ்சம் பிடிக்கும். அதனால் சரி என்று டாக்ஸி ஒன்று ஏற்பாடு செய்து பரமேஸ்வரியை ரொம்ப ரொம்ப பத்திரமாக நாங்குநேரிக்கு கூட்டிக் கொண்டு போனார். பாவம் பரமேஸ்வரி. குற்றாலம் போய் வந்திருந்த அனுபவம் மனசில் உறுத்தி கொண்டே இருந்ததால் வெளியூர் போகிற பரவசம் அவளில் குன்றி போயிருந்தது. அதேபோல் உலகநாதனுடைய மனசிலும் பரமேஸ்வரியுடன் ஊர் ஊராக போக வேண்டும் என்ற ஆர்வம் சுத்தமாக வடிந்து போயிருந்தது. அதனால் அந்த பிரத்யேக டாக்ஸி பயணத்தில் கூட இருவரும் பேசாமலேயே இருந்தார்கள். பொதுவாக உலகநாதனின் நாக்கில் அவ்வப்போது சனி வந்து உட்கார்ந்து கொள்ளும். இந்த முறை சனி ஜாகை மாறி நாங்குநேரி அத்தை கிழவியின் நாக்கில் போய் உட்கார்ந்து கொண்டது. உலகநாதனையும் பரமேஸ்வரியையும் ஒன்றாக பார்த்ததும் அத்தை கிழவியின் நாக்கில் இருந்த சனி சொன்ன சொல் இது: நல்ல காரியம் செஞ்சிருக்க உலகையா. வயசான காலத்துல ஒத்தியில கிடந்து சாகிறதுக்கு ரொம்ப விவரமா கல்யாணத்தை பண்ணிக்கிட்ட. உன் பெண்டாட்டியும் மயிலு கணக்கா அழகு சொட்டுதா. ஆனா பார்க்கறதுக்கு தான் புருஷன் பெண்டாட்டி கணக்கா தெரியல. நீங்க 2 பேரும் உங்களை பார்த்தா தகப்பனும் மகளும் தான் சொல்லணும். இதை சொல்லிவிட்டு இருக்கிற 7-8 பல்லை காட்டி அத்தை கிழவி ஒரு சிரிப்பு சிரித்ததை உலகநாதன் ரொம்பவும் சிரமப்பட்டு தாங்கிக் கொண்டார். வயசு வித்தியாசத்திற்காக மன காயத்தையோ மன ஆவேசத்தையோ காட்டிக்கொள்ளாமல் பல்லை கடித்து கொண்டு உலகநாதன் நாங்குநேரியில் 2 மணி நேரம் இருந்துவிட்டுத்தான் கிளம்பினார். பரமேஸ்வரியின் முகத்தை அவரால் பார்க்கவே முடியவில்லை. ஜன்னலுக்கு வெளியில் பார்த்தபடியே டாக்ஸியில் உட்கார்ந்திருந்தார். அவருக்கு ஒரு உண்மை புரிந்தது. அவரையும் பரமேஸ்வரியையும் சேர்த்து பார்க்கிற யாருக்கும் அவர்கள் இருவரும் தம்பதிகள் போல் தெரியவில்லை. பரமேஸ்வரி அவருக்குத்தான் அழகிய இளம் மனைவி. இளைஞர்களின் பார்வைக்கு அவள் அழகிய இளமையான பெண் மட்டும்தான்.
இதுதான் நிஜம். இந்த நிஜத்தை ஏற்க உலகநாதனின் மனம் மறுத்தது. மறுத்து என்ன செய்ய? நிஜம் நிஜம்தான். அதனால் குற்றாலம் போய் வந்ததில் எவ்வளவு மோசமான மன பாதிப்புக்கு உள்ளானாரோ, அதைவிட ஒரு மோசமான மன இறுக்கத்திற்கு உலகநாதன் நாங்குநேரி போய் வந்ததில் ஆளாகிப் போனார். வாசல் தென்னைக்கு கூட போகாமல் வீட்டிற்குள்ளேயே முடங்கிப் போயிருந்தார். இந்த நேரம் பார்த்து தேர்தல் முடிவுகள் வெளியாகி கள்ளத்தோணி சங்கரலிங்கம் வெற்றி பெற்ற செய்தி வேறு பயங்கர வேட்டு சப்தங்களுடன் அறிவிக்கப்பட்டதும் உலகநாதனை ரொம்ப பாதித்து விட்டது. நியாயமாக பார்த்தால் உலகநாதன் நின்று ஜெயித்திருக்க வேண்டும். காலம் செய்த கோலம். ஒரு கள்ளக்கடத்தல் சண்டியர் என்ற எம்எல்ஏ. அன்றைக்கு மட்டும் மணிவாசகம் கும்பல் பேச வேண்டிய முறையோடு பேசியிருந்தால் உலகநாதன் எம்எல்ஏ ஆகி அவர் பாட்டுக்கு கிருஷ்ணா ராமா என்று சேவை செய்து கொண்டு நிம்மதியாக பேரும் புகழுமாக இருந்திருப்பார். இப்படி ஒரு நப்பாசிக்கு ஆளாகி 30 வயசு குறைச்சலான ஒருத்தியை கல்யாணம் பண்ணிக்கொண்டு அவமானத்திற்கும் கிண்டலுக்கும் ஆளாகி இருக்க மாட்டார். பரமேஸ்வரியுடன் ஏற்படுத்தி கொண்டிருக்கும் தாம்பத்திய வாழ்க்கை என்ற புதிய பிரேமையும் கிளர்ச்சியும் உலகநாதனின் மனநிலையில் இருந்து சரியிலென கலைய பார்த்தது. வெளியூர் என்றும் உறவினர் வீடென்றும் பரமேஸ்வரியுடன் பெருமையுடன் கலந்து கொள்ள வேண்டும் என்ற அவருடைய கனவு அடி வாங்கிவிட்டது. வெளியில் போகாமல் வீட்டிற்குள்ளேயே ஒரு மாதிரியாக அடைபட ஆரம்பித்தார். ஆனால் வீட்டிற்குள்ளேயும் அவரால் தொந்தரவு இல்லாமல் இருக்க முடியவில்லை. ஊர்க்காரர்கள் என்றும் உறவுக்காரர்கள் என்றும் புது பொண்ணு பரமேஸ்வரியை பார்த்துவிட்டு போக ஆண்களும் பெண்களும் குடும்பம் குடும்பமாக வருவதும் போவதுமாக இருந்தார்கள். ஆனால் உலகநாதனால் யாரையும் மனப்பூர்வமாக வரவேற்கவோ உபசரிக்கவோ முடியவில்லை. வருகிற எல்லோருக்கும் நாங்குநேரி அத்தையின் அபிப்பிராயம்தான் மனதிற்குள் இருக்குமோ என்ற சந்தேகம் அவருடைய மனசை போட்டு அலைக்கழித்து கொண்டிருந்தது. ஆனால் அந்த மனநிலையிலும் உலகநாதனின் திருட்டு புத்தி பரமேஸ்வரியை பார்ப்பதற்கு சிவமதி வந்து போகிறாளா என்பதை கண்காணித்து கொண்டே இருந்தது. ஆனால் பரமேஸ்வரியை பார்க்க சிவமதி வரவில்லை. எல்லோரும் அவரவர் பங்குக்கு அவளை கூப்பிட்டு பார்த்து விட்டார்கள். என்னை எவளும் தொந்தரவு பண்ணாதீங்களா, நான் வரல என்று சிவமதி சொன்னதுதான். உலகநாதன் வீட்டு படி ஏறவில்லை அவள். இது உலகநாதனின் வினோதமான ஆக்ரோஷத்தை ரகசியமாக தாக்கியது. எந்த முகத்தை வைத்துக்கொண்டு தன்னுடைய பெண்டாட்டியை பார்க்க வருவாள் என்று பெரிய மனசுடன் உலகநாதன் பேசாமல் இருந்திருக்க வேண்டும். அதை செய்யவில்லை அவர். சிவமதியின் எதிர் வீட்டு சுப்பையாவின் சம்சாரம் பரமேஸ்வரியை 2வது தடவையாக வந்து பார்த்துவிட்டு போக வந்தபோது உலகநாதன், எங்க நம்ம அழகர்சாமி மவ சிவமதிய கண்ணிலேயே காங்கலையே என்று கேட்கக்கூடாத கேள்வியை கேட்டுவிட்டார். கேட்கலாமா இப்படி? மனுஷத்தனமா இது? நாங்குநேரிக்காரி கேட்டபோது மட்டும் உன் மனசு எப்படி புழு போல துடித்தது? இப்போது நீ மட்டும் அதைவிட மோசமான கேள்வியை கேட்கலாமா? பாவம் இல்லையா அந்த புருஷன் இல்லாதவள்? உலகநாதா, உனக்கு ஒரு நீதி, நாங்குநேரிக்காரிக்கு ஒரு நீதியா என்றெல்லாம் உலகநாதனின் மனசாட்சி கொஞ்சம் அவரை சன்னமான குரலில் நியாயம் கேட்கத்தான் செய்தது. மனசாட்சியை குழி தோண்டி புதைத்துவிட்டு அவர் பாட்டுக்கு ஊஞ்சலில் உட்கார்ந்திருந்தார். ஆனால் சிவமதி சும்மா உட்கார்ந்திருக்கவில்லை. உலகநாதனை விட பல மடங்கு கோபக்காரி அவள். உலகநாதன் சுப்பையா சம்சாரத்திடம் கேட்டதை உடனே உள் விஷயம் தெரியாமல் அவள் அதை சிவமதியிடம் சொன்னாள். அடுத்த அரை மணி நேரத்தில் சிவமதி கேசவ பெருமாள் கோயில் சந்நிதியில் நின்றாள். உலகநாதனின் அந்த அயோக்கியத்தனமான விசாரணை அவளுடைய மனசில் தீ கங்கு மாதிரி விழுந்து எரிந்து கொண்டிருந்தது. என்ன முழிச்சு முழிச்சு பாக்கேரு? யாரையும் இல்லை, பெருமாளைத்தான். நீர் என்ன செய்வீரோ தெரியாது. என் மனச அலைப்பாய விட்ட மனுஷன் விளங்கி தொலங்கி இருக்கக்கூடாது. கொள்ளி விளங்க கூடாது அந்த சண்டாளனுக்கு. என் மனசை எரிச்சானே, ஒரு நாள் அவன் மனசும் எரியணும். இல்ல நான் சுட்டி எரிப்ப அவன் குடியை. சினத்தின் வேகத்தில் சிவமதியின் நெஞ்சு கூட்டுக்குள் வெடித்து சிதறிய கடுமையான சொற்கள் கோயிலின் குடவரை சுவர்களில் முட்டி மோதி தெரித்தன. இப்படி ஒரு விபரீதமான கோணத்தில் காயை விதி நகர்த்தி இருப்பது கொடியதுதான். என்ன செய்ய? பலிக்கப் போகிற சிவமதியின் இந்த சாபத்தை பற்றி தெரியாமல்
உலகநாதன் என்ற நிலப்பிரபு பரமேஸ்வரியின் அழகை பார்க்க சிவமதி வரமாட்டாளா என்ற வீட்டு திண்ணையில் கொக்கு மாதிரி நின்றபடி காக்கா மாதிரி பார்த்து காத்து கொண்டிருந்தார். ஆனால் அவருடைய பருப்பு சிவமதியிடம் வேகவே இல்லை. பரமேஸ்வரியை அவள் திரும்பி கூட பார்க்கவில்லை. இன்னும் யாரெல்லாம் பரமேஸ்வரியை பார்க்க வரவில்லை என்பதை உலகநாதன் குத்து மதிப்பாக ஒரு கணக்கு போட்டு பார்த்தார். விடை சலவை செய்யப்பட்ட துணி போல பளிச்சென்று அவருடைய புத்தியில் தெரிந்தது. செந்துறையில் இருக்கும் ஒரு இளைஞன் கூட உலகநாதனின் வீட்டுக்கு கல்யாணம் விசாரிப்பதற்கு வரவே இல்லை. ஊர் வழக்கம் அது. யார் வீட்டில் எந்த ஊரில் கல்யாணம் நடந்தாலும் வயசு வித்தியாசம் இல்லாமல் சின்ன வயசு பையன்கள் முதற்கொண்டு கல்யாணம் விசாரிக்க போகவும் வரவுமாக இருப்பார்கள். 30 வருஷங்களுக்கு முன்பு உலகநாதனின் கல்யாணம் சீவலப்பேரியில் நடந்தது. கல்யாணம் முடிந்து காந்திமதி செந்துறை வந்ததும் அவளை பார்க்க வந்தவர்களில் ஊர் இளைஞர்களும் அடக்கம். அப்போதே சகஜமாக காந்திமதியுடன் உட்கார்ந்து இளைஞர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பேசிக் கொண்டிருந்திருக்கிறார்கள். அப்போது மாத்திரமில்லை, காந்திமதி உயிரோடு இருந்தவரை அவளிடம் ஏதாவது யோசனை கேட்கவும், ஏதாவது நல்ல செய்தி இருந்தால் சொல்வதற்கும் இளைஞர்கள் உலகநாதனின் வீட்டுக்கு வருவதும் போவதுமாகத்தான் இருந்திருக்கிறார்கள். அவ்வளவு ஏன், உலகநாதனின் மகள்கள் கலை செல்வியும் செல்வராணியும் ஊரில் இருந்துவிட்டால் உடனே வந்து அவர்களை பார்க்கும் இளைஞர்கள் இப்போதும் செந்துறையில் இருக்கிறார்கள். அவர்களில் ஒருத்தன் கூட பரமேஸ்வரியை பார்க்கவோ அறிமுகம் செய்து கொள்ளவோ உலகநாதன் வீட்டு பக்கம் மறந்து கூட தலை காட்டவில்லை. இது ரொம்பவும் யோசிக்க வேண்டிய சங்கதியாகப்பட்டது உலகநாதனுக்கு. கல்யாணமான புதிதில் கூட காந்திமதியை செந்துறை பையன்கள் அவளை இளம் பெண்ணாக பார்க்காமல் உலகநாதனின் மனைவியாகத்தான் பார்த்தார்கள். அதே போல கலை செல்வியையும் இளம் பெண்களாக பார்க்காமல் அவரின் மகள்களாகவே பார்த்தார்கள். இப்போது செந்துறையின் அதே சின்ன வயது பையன்கள் பரமேஸ்வரியை உலகநாதனின் மனைவியாக பார்க்கவில்லையோ? எல்லா பையன்களுமே பரமேஸ்வரியை அழகான சின்ன வயசு பெண்ணாக மட்டும்தான் பார்க்கிறார்களோ? இந்த கேள்வி மண்டைக்குள் எழுந்ததும் உலகநாதன் கொஞ்சம் திகைத்து போனார். குற்றாலத்தில் இளைஞர்கள் அழகிய இளம் பெண்ணாக பார்த்ததாலேயே பரமேஸ்வரியின் பக்கத்தில் வந்து வந்து அவளை கவனித்தார்கள். செந்துறை பையன்கள் அதே காரணத்தால் பரமேஸ்வரியை பார்க்கவே வராமல் இருந்து விட்டார்கள். இதுதான் வித்தியாசமான உண்மை. பரமேஸ்வரியை பார்க்க வராமல் இருந்துவிட்ட சிவமதியை மறந்துவிட்டு பார்க்க வராத இளைஞர்களின் மேல் உலகநாதனின் சிங்க மனம் திரும்பிவிட்டது. செந்துறையில் இருக்கும் ஒவ்வொரு இளைஞனாக நினைவில் கொண்டு வந்தார். மனோகரன், பிச்சைக்கனி, மாரிமுத்து, ராஜேந்திரன், காளைசாமி என்ற பட்டியல் அது பாட்டுக்கு அனுமார் வால் போல நீளமாக போய்கொண்டே இருந்தது. தனிப்பட்ட முறையில் இவன்களில் யாருமே கெட்ட பையன்கள் கிடையாது. அதே போல ரொம்ப அழகான பையன் என்று சொல்கிற மாதிரியும் ஒருத்தனும் கிடையாது. ஆனாலும் உலகநாதனின் ஆழமான மனசில் ஊர் பையன்களின் விஷயத்தில் ஒரு கரும்புள்ளி விழுந்துவிட்டது. இளைஞர் சமுதாயத்தின் மேலேயே கொஞ்சம் பயம் கொண்டு விட்டார். இந்த பயத்தில் இருந்து அவரால் மீளவும் முடியவில்லை. பயத்துக்கு அணை போடவும் தெரியவில்லை. இதனால் என்ன ஆயிற்று தெரியுமா? அணை போட முடியாத அவருடைய பயம் எல்லாம் பரமேஸ்வரியின் சுதந்திரங்களுக்கு அணை போடுகிற கருவியாகிவிட்டது. இத்தனைக்கும் உலகநாதன் அவரின் உள் மன பய ஊற்றை சொற்களால் ஆரம்பத்தில் பரமேஸ்வரியிடம் காட்டிக் கொள்ளவே இல்லை. அவளிடம் அவர் நடந்து கொண்ட சின்ன சின்ன தோரணைகளில் சின்ன வியர்வை பெருக்கு போல உள் மன பய ஊற்று கசிந்தோடி கொண்டிருந்தது. நதி மூலம் இப்படித்தான் இருக்கும். தலைக்காவிரி இல்லையா? சின்னஞ்செறிய சதுக்கத்தில் ஸ்படிகமாக சுரக்கும் சின்ன அந்த ஊற்று நீர் போக போக விரைந்து பாயும் மகா நதியாக எப்படி பீரிட்டு பிரவகித்து விடுகிறது. அந்த கதைதான் ஆகப் போகிறது. உலகநாதனின் பய வெள்ளத்திற்கும் நாளுக்கு நாள் பொங்கி பீரிடப் போகிற அந்த மாய வெள்ளத்தின் மாய நதியின் மையத்தில் ஒரு தீவு திடலாகத்தான் இருவரின் தாம்பத்திய வாழ்க்கையும் நுண்ணிக்கப்பட போகிறது. பரமேஸ்வரிக்கு கூட தீவு திடலில் இருந்து மீட்சி உண்டு. உலகநாதனுக்குத்தான் மீட்சி கிடையாது. சிவமதியிடம் அவர் வாங்கி கட்டி கொண்டிருக்கும் சாபம் அத்தனை சக்தி மிக்கது.
இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.